இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் ஆமென் தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களாக, ஏறுகிறவர்களாக, ஆமென் இறங்குகிறவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய மன கிளேசங்களை அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய வருத்தங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவரை நான் யாரிடத்துல சொல்லுவேன்? யார் என்னை தேற்ற முடியும்? ஆமென். எல்லா விதமான விக்கினங்கள், எல்லா விதமான துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆமென் ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஐயா, உம்முடைய மகன் இப்படிப்பட்ட வேதனையில் சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருக்கிறான் ஐயா. உம்முடைய மகள் இப்படிப்பட்ட வருத்தத்தோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் ஐயா. யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என்னுடைய இக்கட்டில் இருந்து என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார்கள் என்று சொல்லி ஆமென் உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்க கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் துருத்தியில் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆமென் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார், செம்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேராய் நடத்துகிற தேவன், அழகாய் நடத்துவார்.